ஓபிஎஸ்ஸின் மாஸ்டர் பிளான், அந்த பிரம்மாண்டமான கட்சி எது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அதிமுக கூட்டணிக்குள்ளே விஜயை கொண்டு வரதுக்கான பணிகளை எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்தாத தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. விஜயை தன் பக்கம் இழுக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சில முக்கியமான காரணங்கள் அதன் பின்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சி ஒன்று வருவதாக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பது பல விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. காட்டுமன்னார் கோயில் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, அதாவது தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் அப்படிங்கிற பிரச்சார பயணம் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்காரு இல்லையா. அப்போது போகக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த பகுதியில் மக்கள் மத்தியில் பேசிட்டு வராரு. அந்த வகையில் காட்டுமன்னார் கோயிலில் நடைபெற்ற அந்த பிரச்சார பயணத்தின் போது எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அப்போது விழுப்புரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு அனுமதி அளிக்கப்படுறது கிடையாது. திருச்சியில் விசிக மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விசிகாவுடைய கொடி கம்பம் நட்டுறதை தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு, இந்த அவமானப்பட்டுமா திமுகவுடனான கூட்டணியில் தொடரணும், இந்த அளவுக்கு அவமானப்பட்டுமா திமுக கூட்டணியில் தொடரணும், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியில் சேரக்கூடிய கட்சிகளுக்கு ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்போம். கூட்டணி அப்படிங்கிறது சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்களேன், ஒரு பெரிய கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகுது, பிரம்மாண்டமான கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது, எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க, வரதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. பிரமாதமான ஒரு கட்சி, பிரம்மாண்டமான ஒரு கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறதா இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. அதோட நாங்கள் 234 தொகுதிகளில் 230 தொகுதிகளில் வெல்வோம், அதோடு தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சி ஒன்று வருவதாக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பது பல விவாதங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. யார் அந்த கட்சி, அந்த பிரம்மாண்ட கட்சி எது அப்படிங்கிற மாதிரி. விஜய் தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணிக்குள்ளே விஜயை கொண்டு வரதுக்கான பணிகளை எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக செஞ்சுட்டு இருக்காரு அவருடைய ஆதரவாளர்கள் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயை தன் பக்கம் இழுக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயற்சி பண்ணுறதுக்கு பின்னணியில் சில முக்கியமான காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதிமுகவில் இளைஞர்களுடைய அந்த சப்போர்ட்டு, அதிமுகவில் இளைஞர்களுடைய சப்போர்ட், இளைஞர்கள் கட்சியில் கூட இளைஞர்கள் உறுப்பினராக இருப்பது அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதிமுகவுடைய தலைவர்கள் பெரும்பாலும் சீனியர்களாக தான் இருக்காங்க. இதனால் இளைஞர்களும் பெரும்பாலும் அதிமுகவுக்கு வர வேண்டும், அவர்கள் பார்வையும் அதிமுக மீது பட வேண்டும், விழ வேண்டும் அப்படிங்கிறதும் எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதன் காரணமாக தான் இளைஞர்கள் ஆதரவு கொண்ட கட்சி கூட்டணி தேவை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவை மையப்படுத்தி ஒரு சிந்தனை இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது. முக்கியமாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் நிறைய பேர் விஜய் பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களை பிடிச்சோம் அப்படின்னா திமுகவிற்கு செக் வைக்க முடியும். இதனால் தமிழக வெற்றி கழகத்தை இழுக்க எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. இதோட முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட ஓரளவுக்கான வாக்கு வங்கி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பல கருத்து கணிப்புகளும் அதே தான் சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி, அதாவது தேர்தலுக்கு அங்கீகாரம் பெறதுக்கான அளவுக்காவது, அதை தாண்டிய அளவுக்காவது ஒரு வாக்கு வங்கி இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஆதரவு, அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படியே அதிமுகவும் தாவேக்காவும் சேரும்போது கிடைச்சிது அப்படின்னா எளிதாக அதிமுக ஆட்சி அமைக்க முடியும். இதன் காரணமாக தான் விஜயை இழுக்க எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விடயங்களால் அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்து தமிழக வெற்றி கழகமுடன் கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கு தான் வேறு ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது அங்கே சிக்கலாக இருக்குது. முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அதிமுகவுக்கு சிக்கலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. முன்னதாக தமிழக வெற்றி கழக செயற்குழு கூட்டத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டிருக்கார். இதன் மூலமாக அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி அழைப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணி அமைக்க பாஜக திட்டமிட்டு வந்த நிலையில் அந்த கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையாது அப்படின்னு தெரியுது. ஒருவேளை முதலமைச்சர் வேட்பாளர் ஆசையை விட்டு கொடுத்தால் அதிமுக தாவேக கூட்டணி உருவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அரசியல் களத்தில் எதையும் எப்போதும் முடிவு பண்ண முடியாது, பொறுத்திருந்தா பார்க்கணும்.